காலமாக அரசியல் இது சினிமாவில் வந்து பயணிச்சுட்டு வர்றீங்க. நிறைய நடிகர்கள் நிறைய அரசியல் தலைவர்களாக பார்த்துருக்கீங்க. தற்பொழுது நீ ஒரு சக நடிகராக ஜனநாயகம் படம் முடக்கப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? சாரி, எனக்கு கருத்து சொல்லுது சார். இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க ஒரு மூத்த அரசியல் நடிகராக இருக்கீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, இந்த இளைஞர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். முதல்ல வந்து படிக்கிற டயத்தில் வந்து படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க வந்து அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த டயத்தில் முதல்ல சொல்கிறது வந்து இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தில் கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து நீங்கள் அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சம்மந்தப்பட்ட தாய் தந்தை குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்கள் நரகமாக்கிட்டு. ஸோ அதில் மட்டும் நீங்கள் வந்து யாராவது அப்படி நண்பர் கிடச்சா அந்த நண்பர்கள்கிட்ட அவங்க கிட்ட வந்து கிட்டே கூட போகாதீங்க, தூரம் இருக்கு.